அடுத்து ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுவார். இது மாளவிய யோகத்தை செயல்படுத்துமானா கண்டிப்பாக செயல்படுத்தாது. ஏன்னா லக்னாதிபதி 6க்கும் அதிபதியாக வரார், ரோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர காரணத்தால் ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் மாளவிய யோகம் இல்லை, அந்த யோகம் அடிபட்டு போகும், செயல்படாது. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவார். அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும். இந்த 10ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய சச யோகம் 100% ரிஷப லக்னத்துக்கு பலன் கொடுக்கும். தொழிலில் கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும். இருந்தாலும் அவர் வந்து விரையாதிபதி. அப்போ அந்த திசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும்போதோ கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் அந்த ருச்சிக மகா யோகத்தை கண்டிப்பாக இந்த ஜாதகர் ரிஷப லக்ன ஜாதகர் அனுபவிப்பாங்க.